உங்க அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் தான் தப்பா நடந்துக்கிறாருன்னு. போய் சொல்லுவாளா? ஆமா மேடம். நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 8வது படிச்சுன்னு இருந்தா எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு எனக்கு கட்டி கொடுன்னு அவங்க அக்கா மூலியமா வந்து என்ன கேட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், சரி வீட்டுக்கார் சரியில்லை ஃபுல்லாக குடிச்சிட்டு வர அம்மங்கலம் பண்ணுறாரு நைட்டில் அடிக்கிறாருன்னு நான் கட்டி கொடுக்குறேன். எத்தனை வயசு உங்க பொண்ணு கட்டி? 13 வயசுல கட்டி கொடுத்தேன். மனசாட்சியே இல்லையாமா? 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னு பெரியமா சொல்றீங்களே. பெருமையாக சொல்லமா, அந்த நேரம் இருந்த நிலமை மாறேன். ஆனா சித்திரவதை தான் பண்ணி நிற்கிறாங்க. நல்லா வச்சிருக்காங்க சொல்றீங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? வீட்டு வேலை எல்லாம் அதுதான் செய்யுது. இப்போ வரும் அது பார்த்தா நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. குழந்தையோட கேட்டு வாங்கி கொடுத்துருங்க எனக்கு, நான் வளர்த்துக்கிறேன் மேடம். உங்ககிட்ட ரொம்ப சித்திரவதைப்படுது மேடம். கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். கேட்டேன்னு இப்போ அவ்வளோ பிரச்சனை. என் பையன் கிட்ட உங்க அம்மா மாட்டினாங்கன்னா நானு அவங்கள உயிரோட விட மாட்டேன். நான் உங்க அம்மா சாவ வச்சிருவேன் என் பையன் கிட்ட சொல்லின்னு. என் பையன் வந்து எனக்கு நான் இது நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். 2வது நம்மளுக்குன்னு ஒரு தோணை இருந்தா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இல்லைன்னா இவன் வந்து நம்மள எதனா இது செய்ய கேட்பாருன்னு நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். நான் அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் சபா இப்பவே கண்ணை கட்டுது. அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. அர்த்தம் கட்டத்தனமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா. ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அது எப்படி எடுத்துப்பீங்க? எனக்கு புத்தி சரியில்லை, எதுவும் தெரியல. அம்மா எந்த கழிவுன்னு சொல்லி தரல எங்களுக்கு. இவர் எப்படி சாரு இப்போ என்னது எடுத்திருக்கீங்களே அந்த சார் எப்படி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவரா மாதிரி தான் மேடம். அவரை பாப்பாரு கொல்லுவாரு, தண்ணி எல்லாம் அடிப்பாரு மேடம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அது இல்லாம இருக்கும், தண்ணி எல்லாம் அடிப்பாருல்ல. அப்ப கரெக்டான ஆளுதான். சூப்பர். நக்கல்யா அவனுக்கு. பசங்களும் சரியில்லை மேடம். 2 பசங்களும், சின்ன பொண்ணும் சரியில்லை, அண்ணன் பொண்ணும் சரியில்லை. அண்ணன் பொண்ணுங்க அப்பா அம்மா இல்லை. இறந்துச்சு. எப்படி? மாடியில இருந்து ஊந்து இறந்துட்டான். அன்னி கிருஷ்ணால ஊத்தி கொச்சின்னு இறந்துச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படிமா கஷ்டம் தீரும்? எந்த தப்பும் நீங்க சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க, புருஷன்ட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கைய தொலைஞ்சு போச்சு. உங்க அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் தான் தப்பா நடந்துக்கிறாருன்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவரு செத்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, முடியெல்லாம் வெட்டிக்கணும்னா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. அது கேட்டதுக்கு எங்க வீட்டுக்கார் கூப்பிடுறாரு. எங்க வீட்டுக்கார் கூப்பிட்டாராம் அவங்கள அப்படின்ட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்படிதான் மேடம் பேசுச்சு அன்னிக்குள்ள. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே உண்மையை தானே மேடம் பேச முடியும். உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட பாசமா இருக்காங்க. உங்க அம்மா தான் போய் சொல்றாரா? ஆமா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எல்லாம் பேசி ஒழுங்கமா இருக்காங்க அனுப்புவாங்க அவங்க. ஒழுங்கமா வந்து நின்னு பேச. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சத்தியமணி நீ சந்தோஷமா தான் அங்க இருக்கிற, நிம்மதியா தான் இருக்கிற, நீ சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கிறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என் எதிர்க்க பாத்து உன்னை பில்டல் அச்சுதல்ல. என் புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கிறப்போ ஆஸ்பத்திரியில எத்தனை சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அந்த கம்புல தான் அவங்க போட்டது, மிச்சதெல்லாம் நான் போட்ட நகைதான். அதுக்கு நான் கஷ்டப்பட்டு சரி சரி போடல மேடம். ஏதோ இந்த மோதிர நாயை போட்டாங்க, இந்த கொலுசு அவங்க போட்டாங்க, அவ்வளவுதான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். வேற எதுவும் போடல, ஒரு கிளாஸ் கூட தரல எனக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ண மேடம். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள?
எங்களுக்குள்ள எதுவும் இல்ல மேடம். இந்த இவங்க தான் தேவையில்லாத இந்த மாதிரி பண்றாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு கைத்துல கத்தி வச்சு நீ வந்து இரு என் கூட, நம்ம எல்லாம் ஒண்ணா வந்து இருன்றான். தப்பா இருக்க, அவனை பார்க்கணும், வர சொல். கத்தி வைக்கிறதுனால தான் நான் பயந்து நிறுத்தேன். கத்தி வச்சு ஏன் வைக்கல? நீ தான் கூட இந்த முள்ளன்னு சொல்லு. நீ இல்லையே இல்லையே சபா இப்பவே கண்ண கட்டுது. நீ போய் சத்தியம் பண்ணீங்க. பேசஞ்சே நாங்க தான் போய் சத்தியம் பண்றோம். பொண்ணு இல்ல அதான். பொண்ணு இல்லன்ட்டு என்னால முடியலடா. போடா. சொல்லி கொடுத்தாங்கன்னு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். இவ என்ன வந்து சொன்னாமா உங்ககிட்ட? அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். அவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. யாரு? அவங்க வந்து வச்சுனுக்குறாங்களே அவரு. ஏன்ட்டு என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட என்ன சொன்ன? கல்யாணம் வேற பண்ணிக்கோ, அப்பத்துல இருந்து டார்ச்சர் பண்ணுனாங்க யாரு? எங்க மாமா. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்? அவரை எதுக்கு? ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன், 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். உங்க அக்காட்ட சொன்னியா அத? அக்கா எதுவுமே சொல்லாது. எதனா சொன்னா கூட அக்கா வடிப்பாரு. ஓ மை காட். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு என்னம்மா வேணும்? என்ன ஹாஸ்டல்ல என்ன சேர்த்து விட்டாங்க. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாரா? மேல எல்லாம் கை வைப்பாரு. நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. ஏன் சொல்லறது இல்ல உங்க அம்மாட்ட? எதனா சொன்னா கூட அடிப்பாரு அக்காவை. அதனால என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. இந்த வயசுல இவ்வளவு போய் சொல்றியா? உனக்கு வாய் கூசுல உனக்கு நான் ஏன் போய் சொல்றேன்? நீ டைப் தான் பண்ணி போய் போட்டு சொல்ற. வந்தாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சும்மா ஒருத்தர் மேல பழியெல்லாம் போடக்கூடாது, உண்மையை பேசணும். எதுவும் சாதிக்க போறது இல்ல நீ போய் பேசிட்டு. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னடா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். அவர் மேல உட்கார மடியில உட்கார வச்சு முத்தலா குத்து. யாரு? எங்க அம்மா வச்சு. அது வந்து கேட்சு ஏன் ஒரு மடியில உட்கார வச்சுக்கிறாரு அப்படின்னு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வந்து கேக்குறீங்க. செத்து போற அப்படின்ட்டு மாத்திரை அள்ளி போட்டு நாங்க. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். அப்புறம் ஏன் உன் மாமா மேல பழிய போட்ட? உண்மைதான் வச்சு அது நீ நம்ப மாட்டேடி என்ன. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்ன அது நம்ப மாட்டேடி? என் எதிர்க்கே விளையாடுவார் மேடம். இல்லை இல்லை இல்லை. நிஜமாவே உன் மாமா தப்பா நடந்துக்கிறாரா? அது என்கிட்ட சொன்னோம்ல, ஏன் சொல்ல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவ சின்ன குழந்தை, நான் போய் சொல்லுவாளா? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கேளு அவள்கிட்ட. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. இல்லடி நீ நம்ப மாட்டேடி என்ன. அதனாலதான் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் மேடம். உன் நம்பிக்கை வீணா போக கூடாதுன்னு தாம்மா எனக்கும் ஆசை. பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்புறம் ஏன் மேடம் என்கிட்ட வரணும்? எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி பண்றாருல, ஏன் என்கிட்ட வரணும்? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்க மனைவிக்கும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, உயிரையே வச்சிருக்கா. அது என் கடமை. அந்த பொண்ணைய மாத்திடாதீங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க அண்ணன் மாதிரி, அண்ணன் ஸ்தானத்துல தான் உங்களை பாக்குறா. நீ அப்படி வரியா? தம்பியை நான் தப்பாவே சொல்லல. விளையாட்டுக்கு கூட அந்த பொண்ணுட்ட அப்படி பேசாதீங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? யாரா இருந்தாலும் மேல கையை வைக்க விடாது. அது உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லு. பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இவன் நான் வேணும்ன்றான். என்ன மேடம் என்ன வேணும்ன்றான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் வேணும்னு தான் எனக்கு கத்தியே வச்சான் கழுத்துல. இப்ப நான் என்ன இப்ப பண்றது? சொல்லுவாரு, வேண்டாம் சொல்லிடுப்பா. சிவாஜி ஓகே ஃபார் யூ. இல்லையா, நாங்க இங்கே பழகிக்கிறோம். சரி மேடம் அவங்க அவகாசமே வேணாம் மேடம். எனக்கு வேண்டாம். அப்ப அதனால அவரை புரியுதுங்களா மேடம்? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருந்தா அதை பத்தி எனக்கு அப்ப எதுவும் இல்ல. விட்டுருங்களேன், நீ சந்தோஷமா தானே இருக்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அந்த பொண்ணை தங்கச்சியா பாருங்க, சரிங்களா? சரிங்க. கிளம்புங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இத பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஒழுக்கம் இருக்கணும், நெருப்பு மாதிரி இருக்கணும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு